ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 3rd அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா PS5 கன்சோலுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ அதை அப்டேட் பண்ணிட்டு அது என்ன ஃபியூச்சர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணால் அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா PS5ல அப்டேட் ஆகுன்றதா பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா 20.02.2.13 இருக்கு. ஆக்சுவலாக 2.50 இப்போ நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.15 இருக்கும். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு 2.30 இருக்கு. அப்டேட் அவைலபிள்னு இருக்கு. நீங்க நெட் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் அவைலபிள்னு வந்துடும். நீங்க PS5 கன்சோல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்தியாவுக்குள்ள நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஆக்சுவலா என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் அசாசின் கிரீட் வால்ஹாலா என்கிட்ட PS4 டிஸ்க் இருக்கு. ஸோ அந்த PS4 டிஸ்க் எடுக்கும் போது நம்ம PS5 கன்சோல்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அசாசின் கிரீட் வால்ஹாலா PS4 நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க PS5 ஃப்ரீ அப்கிரேட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ PS5 அப்கிரேட் அவைலபிள். ஸோ இந்த PS4 டிஸ்கை PS5 கன்சோல்ல போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஆகணும். அதாவது உங்களுக்கு கேட்கும் ஆப்ஷன்ஸ் PS4 அந்த எடிஷன்லயே விளையாட போறீங்கன்னா இல்ல PS5 அப்கிரேட் அவைலபிள் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ண முடிஞ்சது. பட் திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளே பண்ணும்போது PS4 அந்த வெர்ஷனே இருக்கு. PS5யோட அந்த வெர்ஷன் இல்ல, டிஜிட்டல் வெர்ஷன் இல்ல. PS4ஓட அசாசின் கிரீட் வால்ஹாலாவே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகுது. அதாவது PS5ல நான் அப்டேட் பண்ணியிருந்தாலும் PS5 இக்னோர் பண்ணிட்டு இந்த PS4ஓட அந்த எடிஷன் பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கா இருந்துச்சு. ஸோ அந்த பக்கை வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலா வந்து இது மட்டும் இல்ல, நிறைய இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மைல்ஸ் மாரல்ஸோட டிஸ்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க PS4ல வாங்கிட்டு PS5 கன்சோல்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்கிரேட் கேட்கும். நீங்க அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் திரும்பவும் PS4ஓட மைல்ஸ் மாரல்ஸ் டிஸ்க் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து PS4 டிஸ்க் இன்ஸ்டால் ஆயிடும். நீங்க ஆக்சுவல் PS5 வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ இப்போ போட்டிருக்க அந்த 2.50 வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கோங்க, மறக்காம அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒன்னு இந்த PS4 அண்ட் PS5 வெர்ஷன் இஷ்யூ, அண்ட் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது PS5 கன்சோலோட சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த பேட்ச். ஸோ இந்த பேட்சை வந்து பாத்தீங்கன்னா உங்க PS5 கன்சோல்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ண தெரியல அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ண தெரியும், அப்டேட் பண்ண தெரியலனா ஜஸ்ட் இது பார்த்துக்கோங்க. ஸோ பேக் போறேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2.30 இருக்கு. ஸோ February 3rd பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெட்லாம் கனெக்ட் பண்ணிட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் அவைலபிள் பை டிஃபால்ட்டாவே காட்டுது அப்டேட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மட்டும் நான் எனேபிள் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுவேன். பிகாஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். ஸோ வெரிஃபை பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஓகே, சம்டைம்ஸ் ரெண்டுத்தையுமே எனேபிள் பண்ணியிருந்தேன்னா டவுன்லோட் அதுவே பண்ணிக்கும், அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அப்டேட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ அப்டேட் கொடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா 2.50 இருக்கணும். அப்டேட் யூசிங் இன்டர்நெட் கொடுக்குறேன். The PS5 software will be updated. ஓகே, நான் அப்டேட் கொடுக்க போறேன். வியூ டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ் நியூ அதுலயே கொடுத்திருக்கான். The following issue was resolved. The PS4 version of the game was sometimes installed from the PS4 game disk even after upgrading the disk version of your PS4 game to the PS5 version. And this system software update improves system performance. நான் சொன்னது ரெண்டும் இதுல இருக்கு. ஸோ வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 20.02-02.50. ஸோ ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ பேக் போறேன், அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அப்டேட் பண்ணிடும்னா இனிமேல் அந்த PS4 டிஸ்க் ஆக்சுவலி எனக்கு அந்த இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ் ஆகிடும். புதுசாக பக் வந்துட்டே இருக்கு, புதுசாக அவங்க இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ PS5 வந்து பிரிக் ஆகிற அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிடக்கூடாது. அண்ட் டிஸ்கை வந்து பட்டுன்னு வெளியே எடுத்துடக்கூடாது, கிராஷ் ஆகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்க் உள்ளே இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எஜெக்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஆகுது, நெட் ரொம்ப ஸ்பீடா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஐ திங்க் ரீஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ PS5ல சக்ஸஸ்ஃபுல்லா சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு, ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செக் பண்ணிடுவோம் என்ன வெர்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி 2.30 இருந்துச்சு. ஸோ நெட்வொர்க்ல சிஸ்டம்ல அண்ட் கன்சோல் இன்ஃபர்மேஷன் அதுல வந்து போய் பார்த்தீங்கன்னா சூப்பர் 2.50 அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ பக்கா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் இருக்கு. ஸோ அப்டேட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து செக் பண்ண அப் டு டேட் இருக்கு. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 இஷ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காம உங்க PS5 கன்சோலை அப்டேட் பண்ணிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோஸ் நினைக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.